ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இந்த மாதிரி ஒரு தடவை சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த டேஸ்ட் பிடிச்சி செஞ்சுருவீங்க. இந்த சன்னா மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு காம்பினேஷன் பூரி தாங்க. பூரி நல்லா வரக்கும் அடுத்தடுத்து வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னெல்லாம் சோலை மசாலா பண்ணணும்னா இந்த மாதிரி துணியிலெல்லாம் கட்டி போடணும். இப்போல்லாம் அந்த ட்ரெண்டே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் விற்பாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் நைட் சென்னாவை ஊற வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் ஊற வைக்கலன்னா வெதுன்னு இருக்கிற தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு சின்ன டீஸ்பூன் சைஸில் டீ பவுடர் எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிச்சுக்கணும். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயினரில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன், ஜாதிப்பூ எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஸ்ட்ரெயினரை அப்படியே க்ளோஸ் பண்ணால் அதுலேருந்து எதுவுமே ரிலீஸ் ஆகாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். கொதிக்க வச்சு வடிகட்டின டீ தண்ணியை இது கூடவே ஊற்றிட்டு அந்த ஸ்ட்ரெயினரையும் அப்படியே உள்ளே வச்சு குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் விட்டுறணும். 8 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். அதுக்குள்ளே நம்ம பூரி மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு, ஒரே 1 ஸ்பூன் ரவை மட்டும் எடுத்து 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூரி எல்லாம் சுடும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கணும். ஏன்னா இலக்கமாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக பிணையிறது. நம்ம பிணையும் போதே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இந்த வாக்கில் பிணைஞ்சு விட்டிங்கன்னா மாவு அப்படியே உப்பி நல்லா சாஃப்டாக சுடும்போது பொல்லி வரும். சென்னா வெந்துருச்சு. இப்போ ஒன்று அமுத்தி பார்த்தா இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மசாலா ரொம்ப சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கும். சோலை மசாலாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் தோலோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இது கூடவே 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சியை போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த கொரப்பும் இருக்கக்கூடாது. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, மல்லித்தூள், இது 3ஐயும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோலை மசாலாவை இது கூடயே ஆட் பண்ணிக்கணும். நம்ம வேக வச்ச சுண்டக்கடலையும் இதுலயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நுரைச்சு வரும் பாருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கு, ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி இதுக்கு சரியா வராது. நான் கொஞ்சம் கெட்டியா பண்றதுக்காக லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். எல்லா ஃபுட்லேயுமே எப்போவுமே ஒவ்வொரு சீக்ரெட்ஸ் இருக்கும். இந்த சோலை மசாலாவில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ஆட் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் நெய்யை வச்சுட்டு நெய்யை கருக விட்டுறாதீங்க. அது கூட மிளகாவை போட்டு கடைசியாக அந்த தடுக்காவை அந்த சோலை மசாலாவில் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம கமன்னு இருக்கும். கடைசியாக ஒரு வெண்ணெயை வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பூரிக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு. நான் பூரி எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். சூப்பர் சாஃப்டாக வரும். இதில் நான் எந்த சோடாவும் ஆட் பண்ணல. இது நேச்சுரலாக தான் நம்ம பண்ணுறோம். வெறும் கோதுமை மாவு மட்டும்தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம். நம்ம பால், சர்க்கரை எல்லாம் சேர்த்தனால இதோட டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். அதுவும் சோலே கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் தூளாக இருக்கும். இப்படி நீங்கள் பூரி பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு நின்று சுட வேண்டிய அவசியமே இருக்காது. சின்ன சின்ன சைஸஸாக இருந்தால் அழகாக இருக்கும். நான் சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நல்லா பொல்லி வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால உப்பி வரக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. எல்லா அளவும் பக்காவாக போட்டால் நம்ம சோலை மசாலாவும் பூரியும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இரும்பு பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பாத்திரம் மாற்றி வைக்கணும். நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாற்றி வச்சுருங்க. ஏன்னா கழுப்பு எதுவும் ஏறாமல் இருக்கும். நம்ம வீட்டில் இந்த ரெசிபி நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகாயும் கிரேட் காம்பினேஷன்.